வணக்கம். இந்த வீடியோல காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போறேன். எப்பவுமே வீடியோல ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவுக்கு அந்த டயலாக் கிடையாது. நீங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எதனால அந்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட்டோட சில இன்ஃபர்மேஷனை ஆட் பண்றோம், சில இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி லாஜிக்கா சொல்லி கொடுத்துருப்பேன். மேம் எனக்கு அந்த லாஜிக்கெல்லாம் புரியல மேம், நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணணும்னு ஏதாவது ட்ரிக் இருந்தா சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ. ஓகே, நீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு மீனிங் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல காஸ்ட் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 82,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 94,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா? இந்த ரெண்டு ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி டிஃபர் ஆகுறதுக்கு என்ன ரீசன், கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரே மாதிரி தான் ப்ராஃபிட் இருக்கணும், ஆனால் ரெண்டு அக்கௌண்ட்ஸ்லயும் வேற வேற ப்ராஃபிட் கிடைக்குது. ஏன் அந்த ரீசன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணா அந்த அக்கௌண்ட்ஸ் ரெண்டு ப்ராஃபிட்டும் என்ன பண்ண முடியும், நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க அந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதனால இந்த காஸ்ட் அக்கௌண்டோட ப்ராஃபிட்டும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டோட ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகுது, அந்த ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து நான் சொல்ல போற ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா மெத்தட் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக். அதாவது ஸ்டாக் வேல்யூ பண்றோம் இல்லையா, இந்த மெத்தட் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்ல வேற மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல வேற மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க லீஃபோ மெத்தட், ஃபீஃபோ மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இந்த மெத்தட்ல எல்லாம் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவாங்க. ஆனா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் whichever இஸ் லெஸ். ஓகேவா, இந்த பேசிஸ்ல ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவாங்க. அப்ப ஸ்டாக்கோட வேல்யூ மாறும் இல்லையா, அதனால இந்த ரெண்டு ப்ராஃபிட்டும் மாறுது. இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அடுத்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி. அடுத்து ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எப்படி அமௌண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்கு, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்கு, ஆனுவேட்டி மெத்தட் இருக்கு, ஸோ நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா. அந்த மெத்தட்ல டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்பாங்க. ஆனா காஸ்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷின் ஹார் ரேட், ப்ரொடக்ஷன் ஹார் ரேட், மெஷின் ஹார் ரேட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஹார் ரேட், இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் டிஃபரன்ஸ் வருது, வேற வேற டெப்ரிசியேஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மாறி இருக்கு. அடுத்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஓவர் ஹெட்ஸ் எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்ற அடிப்படையிலையும் டிஃபர் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் நம்ம இதை வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில். ஓகேவா, ஸோ என்ன அமௌண்ட்டோ அந்த எக்ஸ்பென்சஸை அப்படியே காட்டிடுவோம். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை ஃபேக்ட்ரியில் காட்டுவோம், ஆஃபீஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸை அதில் காட்டிடுவோம். ஓகே, ஆனால் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்ஸ். ஓகேவா, ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு முன்னாடியே டிட்டர்மைன் பண்ண ரேட்ஸை வச்சு தான் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை போடுறாங்க. நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம், காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டை யூஸ் பண்ணுறதுனால இந்த ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஷோன் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். சில இன்ஃபர்மேஷன் நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ல மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ல வந்து அவங்களோட சொந்த பில்டிங்கா இருக்கும், ரெண்ட் ஆஃப் ஓன் ப்ரிமைசஸ். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ரெண்ட்னு எக்ஸ்பென்சஸ்ல காட்டுவாங்க. ஓகே, அது சொந்த பில்டிங் தான், ஆனா அதுக்கு
என்ன பே பண்ணுறாங்க, ரெண்ட்டுன்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு காஸ்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அடுத்து சேலரி டு ப்ரொப்ரைட்டர், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோமே தவிர நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதனால ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ராப்ளம் போட முடியும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்காது. டிஸ்கவுண்ட், ப்ரோக்கரேஜ், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காட்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாமே எதில் மட்டும்தான் காட்டும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டும். அதே மாதிரி இதெல்லாம் இன்கம். ஓகே, இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா brokerage received, discount received. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்கம், இது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காட்டும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் காட்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் சார்ஜஸ், அப்புறம் பெனால்ட்டி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைன், பெனால்ட்டி இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் காட்டும். அதே மாதிரி லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இதெல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த 5 இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? இப்போது உங்களோட ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே டாபிக் எழுதிக்கோங்க, ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ்னு எடுத்து எழுதணும். ஓகே, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் அல்லது லாஸ் இன்ஃபர்மேஷன், ப்ராஃபிட் அல்லது லாஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமில் என்னென்ன கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லாஸாக இருக்கலாம். ஓகேவா? காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லாஸாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் லாஸாக இருக்கலாம். நான் ஏன் ரிவர்ஸில் எழுதுகிறேன் அப்படின்றத அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளத்தில் உங்களுக்கு. ஓகேவா? ஒன்று காஸ்ட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம். 2 இன்ஃபர்மேஷன், ஒன்று காஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன், ஒன்று ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்து ப்ராஃபிட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, லாஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த 4ல் ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை 4ல் 2 இன்ஃபர்மேஷன், ஒன்று காஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது கிளியர் ஆகிடுச்சா? இப்போ இந்த 4 இன்ஃபர்மேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷனை தான் அடிப்படையாக வச்சு உங்களோட ப்ராப்ளத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகேவா? ஒன்று, நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் இங்கே ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லை வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு ஆரம்பிப்பீங்க, இல்லை காஸ்ட் லாஸ் கொடுத்துருக்காங்களோ எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எழுத போகிறீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இதுதான் அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையை வச்சு தான் எதை ஆட் பண்ண போகிறோம், எதை லெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ எதை ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணுன்றதுக்கு உங்களோட புக்கு, இது வந்து ரெட்டி மூர்த்தி புக்கு நான் ஃபாலோ பண்ணுறது, பேஜ் நம்பர் 6.4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எதனால டிஃப்ரென்ஸ் வரும், எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஆட் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா லெஸ் பண்ணணும். மேம் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, உங்களோட ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து காஸ்டிங் ப்ராஃபிட்டில் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் லாஸில் ஆரம்பிக்கலாம். காஸ்டிங் ப்ராஃபிட்டில் ஆரம்பித்தா
இங்கே இருக்கிறத தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபினான்ஷியல் லாஸில் ஆரம்பித்தா இங்கே இருக்கிறத தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆட் பண்ணுறது, லெஸ் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, காஸ்டிங் லாஸில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற ஆடு லெஸ்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஏன் ரிவர்ஸில் எழுதுனேன்னா இங்கே பாருங்கள், காஸ்டிங் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் லாஸ். ஃபஸ்ட்டு நான் இன்ஃபர்மேஷனில் என்ன போட்டிருக்கேன், காஸ்டிங் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் லாஸ். இதுக்கு நீங்கள் எதை ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டில் ஆரம்பிச்சிங்க, ஏதோ ஒன்றில் ஆரம்பிச்சிங்கன்னா எதை ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஓகேவா? இப்போது அடிப்படை புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. இந்த 4ல் ஏதோ ஒன்றை எடுத்து எழுத போகிறீங்க. இந்த 2 எடுத்து எழுதுனா இங்கே கொடுக்குற ஆடு லெஸ்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த 2ல் ஏதோ ஒன்றை எடுத்து எழுதுனா இங்கே இருக்கிற ஆடு லெஸ்ஸை தான் எழுதணும். அதை தான் இந்த டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க. ஐயோ, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஆப்போசிட். இங்கே லெஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஆட் வரும், இங்கே ஆடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே லெஸ் வரும். ஓகேவா? ஸோ உங்களோட பேஸ் காஸ்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது, ஃபினான்ஷியல் லாஸாக இருக்குன்னா இங்கே இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் காஸ்டிங் லாஸ் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டாக இருந்தால் இதை நீங்கள் ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இன்னொரு பக்கம் அப்படியே ரிவர்ஸ் தான். ஓகே, ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸ் இன்ஃபர்மேஷனோ. ஆனால் இந்த 4 பாக்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 2 எடுத்தால் இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், இந்த 2ல் ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராஃபிட், அது என்ன ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்டா ஃபினான்ஷியலாக அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிடுவீங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறமா நீங்கள் எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும், இதையெல்லாம் நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணலாம். மொத்தம் 11 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 11 கூட நான் இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்க்கு காரணம் என்ன? ஸ்டாக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டாக்கில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டாக்லேயே 2 ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்காகவும் இருக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக்காகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுத போகிறேன். இந்த ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்லேயே நமக்கு மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்லேயே மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன், 11ல் 4 இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுகிறேன், க்ளோசிங் ஸ்டாக். எதுக்கு 4 முறை எழுதுகிறேன் அப்படின்றத பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்தால் என்ன, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இருந்தால் என்ன அப்படின்றது தான் க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக். 2 க்ளோசிங் ஸ்டாக், 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக், எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எதுலன்னா காஸ்ட் அக்கௌண்ட், க்ளோசிங் காஸ்ட்டு ஆரம்பிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்குது. எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட், எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அதிகமாக இருக்குது. எதில் அதிகமாக இருக்குன்றது தான் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுத போகிறோம். 11 இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு எந்த இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டாக் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த 5 டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ நான் க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? இதில் அதிகமாக இருந்தால் இதை கொடுக்க வாய்ப்பு இல்லை, இதில் அதிகமாக இருந்தால் இதை கொடுக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்.
க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் ரெண்டு அக்கௌண்ட்ஸ்லேயும் எழுதியாச்சு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? அடுத்து டிஃப்ரென்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ ஓவர் ஹெட்ஸை வந்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இங்கேயும் காஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். எக்ஸஸாக இருக்குது, ஓவர் ஹெட்ஸ் எக்ஸஸாக இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. அடுத்து எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறது எப்படின்றத நான் அடுத்து சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதையே ரிவர்ஸாகவும் நீங்கள் யோசிக்கலாம். கம்மியாக இருக்குது, அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது புக்கில் கொடுக்கல, ஆப்போசிட்டை நம்மளாக எழுதிக்கிறோம். அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2 வந்து 11ல் நான் 2 எக்ஸ்ட்ரா சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. ஓகே? ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், அதை அண்டர் அப்சார்ப்ஷனும் நான் சேர்த்து எழுதிக்கிட்டேன். ஓகே? அதுக்கு அடுத்து ரீசன் என்ன? டெப்ரிஷியேஷன். டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? டெப்ரிஷியேஷன். ஓகே? ஸோ எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் அதிகமாக காட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இது 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் ஒரே சம்மில். எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க்கில் பின்னாடி எழுதி எதை ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும்னு எழுதி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ ரீசன்ஸை எழுதிடுறோம். டெப்ரிஷியேஷன் எழுதியாச்சு. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்ம சில எக்ஸ்பென்சஸ் காட்டுறோம். காஸ்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் கிடையாது, இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்டில் சில எக்ஸ்பென்சஸை காட்டுறோம். அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து எழுதிட போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து எழுதிட போகிறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஷோன் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். சில எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. சில எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸும் இருக்குது, இன்கம்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் இருக்குது, இன்கம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டுமே காட்டக்கூடிய சில இன்கம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் இருக்குது நமக்கு. சரியா? ஸோ எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. இவ்வளோதான். மொத்தம் 13 இன்ஃபர்மேஷன். ஓகே? உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை பின்னாடி ரஃப் ஒர்க் இருக்கும். எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணுன்றதை வேகமாக எடுத்து எழுதிடணும். எப்படி எழுதணும்? இந்த 5 இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 2 அக்கௌண்ட்ஸ்லேயும் காட்டிடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு 2 அக்கௌண்ட்ஸ்லேயும் காட்டிடுங்க. ஓவர் ஹெட்ஸுக்கும் 2 அக்கௌண்ட்ஸ்லேயும் காட்டிடுங்க. எக்ஸஸையும் காட்டிடுங்க, அண்டர் அப்சார்ப்ஷனையும் காட்டிடுங்க. இன்னொரு ரீசன் டெப்ரிஷியேஷன் 2 அக்கௌண்ட்ஸ்லேயும் எடுத்து எழுதிடுங்க. எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட், இன்கம் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். இதுதான் உங்களோட புக்கில் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே? நான் சொன்னேன்ல பேஜ் நம்பர் 6.4ல் இந்த பக்கம் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 11 இன்ஃபர்மேஷன் நான் 2 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கேன். சம்டைம்ஸ் அண்டர் அப்சார்ப்ஷன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ மேம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும், அந்த ட்ரிக்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்டாக்குக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? 1 ஞாபகம் வச்சா இந்த 4மே எழுத முடியும் உங்களால். எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். நம்ம ஆரம்பிக்கிறது லெஸ்ஸில் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் தான் ஆரம்பிக்கணும். ஓகே? ஸோ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 4 இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேகமாக போட்டுடலாம். காஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸஸாக இருந்தால் லெஸ் பண்ணுறோம். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட். கரெக்டு தானே? ஸோ ஆட் பண்ணணும்.
இதை பிடிச்சிடுவீங்க இல்லையா? அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கில் லெஸ் பண்ணுறோன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை என்ன பண்ணுவோம் காஸ்ட் அக்கௌண்ட்டில்? இதுக்கு ஆப்போசிட். அப்போ இங்கே ஆட் வரும். ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இங்கே ஆட் பண்ணுறோன்னா ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இங்கே என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுட்டா இந்த மீதி ஸ்டாக்கை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். காஸ்ட் அக்கௌண்ட் லெஸ்ஸுன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லெஸ்ஸுன்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் ஒன்று லெஸ்ஸுன்னா இது ஆடு. ஓகேவா? இப்போது காஸ்ட் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு லெஸ் பண்ணுறோம். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் ஆடு. ஓகேவா? இது போட்டுட்டா இது ஆப்போசிட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் எழுதிட்டா இந்த நாளும் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்து இது க்ளோசிங் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் நீங்கள் லெஸ்ஸில் ஆரம்பிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? லெஸ்ஸில் ஆரம்பிக்கணும். அடுத்து இந்த எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? டெப்ரிஷியேஷன் ஓவர் ஹெட்ஸு அப்படியே ஆப்போசிட். எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னால் இங்கே வந்து ஆடில் ஆரம்பிக்கணும். ஓகேவா? இங்கே ஆடில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸஸாக இருந்தால் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸஸாக இருந்தால் சிம்பிள் கான்செப்ட் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் லெஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸ்டாக்கில் மட்டும்தான் ஆரம்பிக்கும் போது இந்த லெஸ்ஸு நான் இங்கே கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஒன்று தெரிஞ்சால் இந்த 3 போட்டுடலாம். இதுலேயும் ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவர் ஹெட்ஸுக்கும் டெப்ரிஷியேஷனுக்கும் எக்ஸ்பென்சஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஆடு. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டில் வர்றது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட்டாக வரும். ஓகே, எக்ஸஸ்னால் ஆட் பண்ணுறோம். அண்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன வரும்? ஆப்போசிட் லெஸ்ஸு. இங்கே எக்ஸஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னா லெஸ் பண்ணுறோம். அப்போ அண்டர் அப்சார்ப்ஷன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட். அவ்வளோதான். ஒன்று தெரிஞ்சால் 3 எழுதலாம். இதில் ஃபஸ்ட்டு லெஸ்ஸுன்னு ஆரம்பிங்க க்ளோசிங் ஸ்டாக். அப்படியே ரிவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதில் ஆடில் தான் ஆரம்பிக்கணும். அந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. சரியா? அப்போ இதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம்? மாற்றி போட்டுடலாம். ஓகே. ஸோ அடுத்து எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஓவர் ஹெட்ஸ் டெப்ரிஷியேஷன்லாம் எக்ஸ்பென்சஸ் இதே கான்செப்ட். எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஆட் தான் பண்ணணும். ஓகேவா? இது ஆடுனா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் என்னது? லெஸ்ஸு. இது ரெண்டுக்கும் கேப் இட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஸ்ஸு, மீதி 3 போட்டுடலாம். அடுத்து இந்த ஓவர் ஹெட்ஸும் டெப்ரிஷியேஷனும் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க? எக்ஸ்பென்சஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆடில் தான் ஆரம்பிக்கணும், இதுலேயும் ஆடில் தான் ஆரம்பிக்கணும். மீதி ஆப்போசிட் அப்படியே போட்டுடலாம். அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். எக்ஸ்பென்சஸ்னாலே என்ன பண்ண சொன்னேன்? ஆடுன்னு போட சொன்னேன். ஸோ இங்கே ஆடு. காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன பண்ணணும்? ஆடு. கரெக்டாக? டெப்ரிஷியேஷனும் என்னது? எக்ஸ்பென்சஸ் தான். ஓவர் ஹெட்ஸும் எக்ஸ்பென்சஸ் தான் காஸ்ட் அக்கௌண்ட்டில். ஸோ ஆடு முடிஞ்சுது. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடுனா எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் லெஸ்ஸு. புரியுதா? எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறோன்னா எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் தலைகீழ எழுதணும், லெஸ்ஸு. இப்போது எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் லெஸ்ஸுனா இன்கம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் என்னது? ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆடு. அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதிடுங்க. இந்த ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸை எடுத்து எழுதிடுங்க. ரீசன் 5 ரீசன் தான். ஸ்டாக்கு, ஓவர் ஹெட்ஸு, டெப்ரிஷியேஷன், எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட், இன்கம் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஓகே, இதுதான். அதில் 2 அக்கௌண்ட்ஸ்லேயும் எழுதணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக எழுதலாம். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் லெஸ்ஸில் ஆரம்பிக்கும். செகண்ட் செட்டில் ஃபஸ்ட் ஒன் ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட்லேயும் ஃபஸ்ட் ஒன் ஆடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மற்றது போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த பேஸை மறக்கக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு செட்டு காஸ்ட் ப்ராஃபிட்டில் ஆரம்பித்தா இதை ஃபாலோ பண்ணணும். காஸ்ட் ப்ராஃபிட்டில் ஆரம்பித்தா இதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லாஸில் ஆரம்பித்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபினான்ஷியல் லாஸில் ஆரம்பித்தா இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே மேம், இந்த பக்கம் என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸி. இந்த பக்கம் இது காஸ்ட் ப்ராஃபிட், இது ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்.
ஓகே, இது ஃபினான்ஷியல் லாஸ், இது காஸ்ட் லாஸ். இப்போ இங்கே என்ன படிச்சிங்களோ இதெல்லாம் ஆப்போசிட். இங்கே ஆடு இருந்தால் இங்கே லெஸ்ஸு, இங்கே ஆடு இருந்தால் இங்கே லெஸ்ஸு, இங்கே லெஸ் இருந்தால் இங்கே இங்கே ஆடு இருந்தால் இங்கே லெஸ்ஸு, இங்கே லெஸ் இருந்தால் இங்கே ஆடு. ஆப்போசிட் தான். அப்படியே இந்த பக்கம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இது வந்து மனப்பாடம் பண்ணுற மெத்தட் தான். உங்களுக்கு லாஜிக்கலாக எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன இன்ஃபர்மேஷன், எதுக்கு எப்படின்றத தெரியணும். இந்த செட்டை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாமில் போன உடனே ஃபஸ்ட்டு பேக் சைடில் எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடுறது ரொம்பவே ஈஸி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் மனப்பாடமாக எழுதுவேன். எப்படி எழுதுவேன்? பின்னாடி உங்களோட ஆன்சர் ஷீட்டில் ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிடுவேன். என்ன எழுத சொன்னேன்? காஸ்ட் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். ஓகே, காஸ்ட் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். அடுத்து ஃபினான்ஷியல் லாஸ், காஸ்ட் லாஸ். அவ்வளோதான். இதுதான் அடிப்படையாக இந்த 4 எடுத்து எழுதிடுவேன். அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் எழுதணும்னு சொன்னேன்? ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக். வேகமாக எழுதிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் எக்ஸஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஓப்பனிங் ஸ்டாக் எக்ஸஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். அவ்வளோதான். அடுத்து என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், ஓவர் ஹெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து எக்ஸஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அண்டர் அப்சார்ப்ஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஓவர் ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் இன் காஸ்ட் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். அடுத்து என்ன ரீசன் டிஃப்ரென்ஸ்க்கு? டெப்ரிசியேஷன். எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் காஸ்ட் அக்கௌண்ட், எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ரெண்டே இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். எக்ஸஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், இன்கம் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். இவ்வளோ தான். இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மனப்பாடமாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு நான் எதில் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்? இங்கே லெஸ்ஸு. இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆடில் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ்னாலே இதெல்லாம் ஆடு தான். ஸோ ஒன்று தெரிஞ்சால் இந்த 3ஐயும் நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம், கான்செப்டாக யோசிச்சு. கரெக்டாக இல்லையா? இது மாதிரி நான் 5 நிமிஷத்தில் எழுதிடுவேன். என்ன கேட்டால் 5 நிமிஷத்தில் இதை எழுதி முடிச்சேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.